ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று குரோதி வருடம் ஆடி மாதம் 29ஆம் தேதி, ஆங்கில தேதி 14/8/2024. இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். நாள் இன்றைக்கு நல்ல சமநோக்கு நாள். யோகம் இன்னைக்கு முழுவதும் சித்த யோகம் இருக்கின்றது. அற்புதமான நாள். இன்றைக்கு பொதுவாக எல்லோரும் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். நமோ வெங்கடேசா என்று அவனுடைய பாதங்களை பற்றி கொள்ள வேண்டிய நாள். நல்ல நேரம் என்று பார்த்தீர்களானால் புதன்கிழமை காலை 9:15 மணி முதல் காலை 10:15 மணி வரை நல்ல நேரம். அதே மாதிரி மாலை 5 மணி முதல் மாலை 6 மணி வரை நல்ல நேரம் இருக்கின்றது. ராகு காலம் இன்றைக்கி மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை இருக்கின்றது. இன்றைய சுபஹோரை நல்ல புதன் ஹோரை. இன்றைக்கி நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய தினம் நீங்கள் கலை, கல்வி மற்றும் எழுத்து தொடர்பான வேலைகளை எல்லாம் தொடங்க அற்புதமான நேரம் இந்த நேரம். அதே மாதிரி வழக்கு தொடர்பாக வழக்கறிஞரை பார்ப்பது, ஜாதகம் பார்க்க, புது கணக்கு தொடங்க உகந்த நேரம் இந்த காலை 6 மணி முதல் 7 மணி வரை இருக்கின்ற நேரம். ஆகவே இதனை பயன்படுத்தி உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் செய்யுங்கள். எதிலும் வெற்றியே கிடைக்கும். அதேபோல் இன்று காலை 9:47 மணி வரை அனுஷம், அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் வருகின்றது. திதி இன்று காலை 7 மணி வரை வளர்விரை நவமி, அதன் பின்பு அற்புதமாக தசமி திதி வருகின்றது. சந்திராட்டமம் என்று பார்த்தால் பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. இன்றைய நாளை பற்றி பார்த்தோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். வாருங்கள் பார்ப்போம். 12 ராசிகளுக்கான பலன்களை பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக மேஷ ராசி. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. சந்திராட்டமம் என்றாலே பொதுவாக சற்று பயம் வரும். அந்த பயத்தை துடைத்து எறியுங்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். இன்று முழுவதும் சந்திராட்டமும் இருக்கின்ற காரணத்தினாலே குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை உச்சரித்து கொண்டே இருங்கள் மனதிற்குள். அதேபோல் சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அதே நேரத்திலே சந்திராட்டமமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளியூர் பயணத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலே. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். நான் முன்பே சொன்னது போல் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகளிலே ஈடுபட வேண்டாம். அதிகமாக இருக்கும் வேலை பளு. ஆகவே நிதானமாக இருங்கள். கோர்ட் மற்றும் வழக்கு பிரச்சனைகளிலே இன்று ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகின்ற நாளாக காட்டுகின்றது. எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். பூர்வீக சொத்து சம்பந்தமாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். ஒரு 2 நாட்களுக்கு தள்ளி போடுங்கள். இந்த நாள் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி. ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும், தொழில் சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பத்திலே சுப விஷயங்கள் சம்பந்தமாக இருக்கலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் இன்றைய முயற்சி உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். ஆகவே தைரியமாக முயற்சியை தொடங்குங்கள். பொருளாதாரம் நல்ல திருப்திகரமாக இருக்கின்றது. பணம் பல வகைகளிலே வந்து உங்கள் மனதை மேலும் உற்சாகப்படுத்தும். பிள்ளைகளால் பெருமை சேர்கின்ற நாளாக காட்டுகின்றது. வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும்.
நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கின்றது. புதிய வண்டி வாங்குவதற்கு முயற்சி செய்வீர்கள், எல்லாம் வெற்றியாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாளாக காட்டுகின்றது. காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக காட்டுகின்றது. குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். விரைவாக முகூர்த்தம் குறிப்பார்கள், நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பார்ப்பார்கள். மனம் சந்தோஷமாக இருக்கும். அதனால் உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்குகின்ற ஒரு நாள். தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாளாக காட்டுகின்றது. அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்கின்ற நாளாக காட்டுகின்றது. ஆக ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் அற்புதமான நாளாக இருக்கின்றது. இந்த நாளை கொண்டாடுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இன்று பெருமாளை பிடித்து கொள்ளுங்கள். நமோ வெங்கடேசா என்று அவனுடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். எதிலும் வெற்றியே கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே உள்ளார். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும், அல்லது புதிய வேலைக்கான முயற்சிகளை நீங்கள் எடுப்பீர்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாகும். தேவையில்லாமல் இன்று மற்றவர் விஷயங்களிலே தலையிட வேண்டாம். மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம். எந்த விதத்திலும் இன்றைய தினம் ஜாக்கிரதையாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு நல்ல வெற்றியை தரும். குலதெய்வத்தை மனதிற்குள் உருப்போட்டு கொண்டே இருங்கள். குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். அதேபோல் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாளாக இருக்கின்றது. அதனால்தான் சொல்கின்றேன், குலதெய்வத்தையோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ அவர்களுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தீர்களானால் மற்றவர்களுடன் பேச வாய்ப்பு கிடைக்காது. அது உங்களுக்கு நல்லதையே செய்யும், புண்ணியத்தை சேர்க்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். இந்த இரண்டும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். ஆகவே மேலதிகாரிகள் சொல்கின்ற வேலைகளை மட்டும் செய்யுங்கள். அவர்களோடு வாக்குவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். அதேபோல் வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். இல்லை, அவசியமாக என்று நான் சென்றே ஆக வேண்டும், முக்கியமான பணி இருக்கின்றது என்று நினைப்பவர்கள் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு சதுர்காய் விட்டு, விநாயகர் பெருமானே என்னோடு வந்து எனக்கு எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் பார்த்துக்கொள் என்று அவருடைய பாதங்களை பற்றி கொண்டு பின் உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். புதிதாக கடன் எதுவும் வாங்க வேண்டாம். கடன் அட்டையை வீட்டிலேயே வைத்து செல்லுங்கள். அது உங்களுக்கு சிறப்பை தரும். பொருளாதாரம் சற்று நெருக்கடியாகத்தான் இருக்கின்றது. ஜாக்கிரதையாக இருங்கள். கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. நான் முன்பே சொன்னது போல் காரிய அனுகூலங்கள் எல்லாம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படுகின்ற நாள். ஆகவே இந்த நாளை சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். குலதெய்வத்தின் அருளோடு, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அருளோடு. வாழ்த்துக்கள். நீங்கள் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை பற்றி கொள்ளுங்கள். முருகா முருகா என்று அவனுடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். அவன் பெயரை உச்சரியுங்கள். செல்லும் இடமெல்லாம் மயில் வாகனம் துணை வருவான். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று செய்யும் செயலிலே உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நல்ல திருப்திகரமாக இருக்கின்றது. வெளியூர் பயணம் வெற்றியை தருகின்ற நாளாக காட்டுகின்றது. ஆகவே வெளியூர் பயணங்கள் இருந்தால் உற்சாகமாக புறப்படுங்கள். நீங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றியை தேடித்தரும். உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்குகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவை அமையும்.
சந்தோஷமாக இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், பதவி உயர்வை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்காலத்திற்கு அது மிக சிறப்பானதாக அமையும். முன்னோர்கள் சொத்திலே இருந்து வரவேண்டிய பணம் சிலருக்கு கிடைக்கும். கோர்ட்டில் உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு முடியும். ட்ரெஷரியில் போய் நீங்கள் பணத்தை வாங்கி கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் ஏற்படும். சந்தோஷமாக அதனை செய்வீர்கள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. பண வரவு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக காட்டுகின்றது. பொருளாதாரம் நல்ல திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக காட்டுகின்றது. பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை செய்கின்ற நாளாக காட்டுகின்றது. வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாளாக காட்டுகின்றது. ஆக எல்லா விதத்திலும் சிறப்பான நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். நவநீத கிருஷ்ண பூஜை செய்யுங்கள், உங்களுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாளாக காட்டுகின்றது. மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். நீங்கள் நரசிம்ம பெருமாளை பற்றி கொள்ளுங்கள். நரசிம்மனிடத்திலே நாளை என்பதே இல்லை. கேட்டவுடன் கேட்ட வரத்தை தருகின்ற நரசிம்ம பெருமாளை பற்றி கொள்ளுங்கள். இந்த நாள் மிக மிக சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். புதிதாக வீடு வாங்குவதற்கு முயற்சி செய்வீர்கள், அல்லது இருக்கின்ற வீட்டை இன்னும் பெரிதுபடுத்தி கட்டலாம் என்ற யோசனை உண்டாகும். அப்படிப்பட்ட அற்புதமான நாள் இன்றைய நாள். உங்கள் மனத்திலே கடந்த சில நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்கின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. கடன் தொல்லைகள் எல்லாம் விலகி சூரியனை கண்ட பனி போல் அந்த கடன்கள் எல்லாம் விலகுகின்ற நேரம். தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகின்ற சூழ்நிலை உண்டாகின்றது. அதிகரிக்கின்ற நாளாக காட்டுகின்றது. ஆகவே கடனை எல்லாம் பைசல் செய்து விடுவீர்கள். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கின்றது. திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடிந்து இல்லத்திலே சுபகாரியத்திற்கான முகூர்த்தத்தை குறிக்கின்ற ஒரு நாளாக தெரிகின்றது. அற்புதமான நாள். ஆகவே சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றியே கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. தேனீ போல உழைப்பீர்கள். அற்புதமாக வீடு கட்ட எதிர்பார்த்து வந்த பெரிய தொகை கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நான் முன்பே சொன்னது போல் காரிய அனுகூலங்கள் எல்லாம் உண்டாகின்ற நாள். உத்தியோக மாற்றம் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற உத்தியோகம் கிடைக்கும், அல்லது நீங்கள் பார்த்து கொண்டிருந்த வேலையிலே உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாள். இன்றைய தினம் நீங்கள் ஐயப்பனை பற்றி கொள்ளுங்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா என்று அவனுடைய நாமத்தை உச்சரியுங்கள். சிறப்பான நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் எல்லாம் கைக்கு வருகின்ற நாளாக இருக்கின்றது. இல்லாமை என்பதே இல்லாத ஒரு நிலை உங்களுக்கு. தொழில் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாளாக தெரிகின்றது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாளாக இருக்கின்றது. சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகின்ற நாளாக காட்டுகின்றது. ஆகவே புதிய வீடு அல்லது புதிய வாகனம் வாங்குவதாக இருந்தால் அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள், வெற்றியே உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். நீங்கள் வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்த ப்ரமோஷன் நீங்கள் எதிர்பார்க்காத இன்றைய தினம் உங்களுக்கு தேடி கொடுப்பார்கள். இன்னிலேருந்து உங்களுக்கு இந்த சீட் கிடையாதுங்க, தனி கேபின் இருக்குது போங்க, ஏசி ரூம் இருக்குது போங்க,
அப்படின்னு வாங்க. ஆஃபீஸில் ரொம்ப சந்தோஷமாக உங்களுடைய பதவி உயர்வை ஏற்றுக்கொள்வீர்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற ஒரு நாளாக தெரிகின்றது. நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, நான் முன்பே சொன்னது போல் உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு உண்டாகும். பச்சை இங்கில் கையெழுத்து போடுகின்ற நாள் வந்துவிட்டது. வெகு நாட்களாக காத்திருந்தீர்கள். பச்சை இங்கில் கையெழுத்து போட போகிறீங்க. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக போடுவீர்கள் அந்த கையெழுத்தை. குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அவை சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷ பயணங்களாக இருக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாளாக காட்டுகின்றது. பார்ட்னர் நீங்கள் சொன்னபடி கேட்பார் உங்களுடைய பார்ட்னர். ஆக மிக மிக அற்புதமான நாள் இன்றைய நாள். நீங்கள் இன்றைய நாள் நல்ல ஒரு குருவை பற்றி கொள்வது நல்லது. குரு ராகவேந்திரா என்று அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். குருமார்களுடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள். இன்றைய நாள் சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு திடீரென்று பணவரவு உண்டாகும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களை அழைத்து பணத்தை கொடுப்பார்கள். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வேலை பண்ணியிருப்பீங்க, பணம் வராமல் இருக்கும். திடீரென்று இன்றைய தினம் அழைத்து உங்களுக்கு அந்த பணம் உங்களுக்கு இன்னும் கொடுக்கல சார், வாங்கிக்கோங்கன்னு சொல்லி வவுச்சரில் கையெழுத்து போட்டு பணத்தை கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிப்பீங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடிகின்ற ஒரு அற்புதமான நாள். குடும்பத்திலே கெட்டிமேளம் கொட்ட இருக்கின்ற நாள். அதற்கான முயற்சிகளை செய்தால் விரைவிலே முகூர்த்த தேதி குறிக்கப்படும் அற்புதமான நாள். குடும்ப ஒற்றுமை நல்ல ஒரு சந்தோஷத்தை தருகின்ற நாளாக காட்டுகின்றது. கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுகின்ற நாளாக காட்டுகின்றது. குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகள் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்பாங்க, பேச்சை மீறி நடக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்கும். அதேபோல் சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படும். புதிதாக நகை வாங்குவீர்கள், நல்ல வெள்ளி பொருட்கள் வாங்குவீர்கள். இப்படி சுப விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். சுபகாரியங்கள் கைகூடுகின்ற நாள். புது வேலை வாய்ப்பு உண்டாகும். தொழில் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாளாக காட்டுகின்றது. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை முழுமையாக தீர்த்து விடுவீர்கள். நிறைய பணம் வரும், கடனை அடைத்து விடுவீர்கள். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகின்ற நாள். மிக மிக அற்புதமான நாளாக இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் ஆனைக்கா அகிலாண்டேஸ்வரியை பற்றி கொள்ளுங்கள். திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மனை பற்றி கொள்ளுங்கள். அவளுடைய அருளாலே இந்த நாள் பூரண வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பொருளாதாரம் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாளாக காட்டுகின்றது. என்ன வேலை செய்தாலும் அதிலே மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. அதன் மூலம் நிறைய வருமானம் வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகளால் நல்ல பெருமை சேர்கின்ற நாளாக காட்டுகின்றது. வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை முழு மூச்சிலே துவக்குங்கள். வெற்றி ஏற்படும். அடுத்த மாதம் முதல் சம்பளம் வாங்கிடுவீங்க. அற்புதமான நாள் இன்றைய நாள். ஆகவே புதிய வேலைக்கான முயற்சிகளை துவங்குங்கள். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். பிஸ்னஸ் பண்ணுறவர்களாக இருந்தால் நல்ல லாபம் உண்டாகும். இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் காட்டுகின்றது. பூர்வீக சொத்தில் இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்களுடைய கைக்கு வரும், அல்லது சொத்துக்கள் கைக்கு வரும்.
போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கையெழுத்தை போட்டு சொத்தை உங்கள் பேரில் மாற்றிப்பீங்க. சந்தோஷமாக எல்லாருக்கும் நல்ல மத்தியானம் லஞ்சு ப்ரொவைட் பண்ணுவீங்க. உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க. எல்லாம் என்ன வேணுமோ சாப்பிடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக எல்லாருக்கும் லஞ்சு வாங்கி கொடுப்பீங்க. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், எதிலும் வெற்றியே உண்டாகின்ற நாளாக காட்டுகின்றது. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்கின்ற நாளாக இருக்கின்றது. ஆக அதி அற்புதமான இந்த நாளை கொண்டாடுங்கள். இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா நல்ல மருதமலை முருகனை பற்றி கொள்ளுங்கள். மருதமலை முருகனுக்கு அரோகரா என்று முருகனுடைய நாமத்தை உச்சரியுங்கள். எதிலும் வெற்றியே கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலக வாய்ப்பிருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரேன்னு நினச்சி அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவி விட்டு கொடுத்து சென்றால் எப்படிப்பட்ட சண்டையும் பெரிய சண்டையாக பிரிவாக ஆகாது. ஆகவே கணவன் மனைவி என்பவர்கள் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியாக திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து செல்பவர்களுக்கு வாழ்க்கையிலே தோல்வியே கிடையாது. ஆகவே கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்லுங்கள். இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் உங்களை ஒன்றும் செய்யாது. சிவபெருமான் பாருங்க, தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய உடலிலே சரிபாகத்தை அளித்திருக்கின்றார். அந்த அர்த்தநாரீஸ்வரரை வணங்கி உங்களுடைய சண்டை சச்சரவுகளை எல்லாம் முடித்து கொள்ளுங்கள். எந்த சண்டையும் பெருசாக்காதீங்க. அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே பார்ட்னரோடு அனுசரித்து செல்லுங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். குலதெய்வம் தான் நம்ம கூப்பிட்டவுடன் ஓடி வந்து காக்கின்ற தெய்வம். இஷ்ட தெய்வம்னா அதுக்கப்புறம் தான். முதல்ல குலதெய்வத்தை நினைக்கணும். ஆகவே குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள். சிறப்பாக அமையும் இந்த நாள். அனைத்தும் வெற்றியே தரும் குலதெய்வத்தினுடைய அருளார். ஆகவே முயற்சிகளை செய்யுங்கள். நாள் இப்படி இருக்குன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகளை தள்ளி போடாதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுட்டே உங்களுடைய முயற்சிகளை துவங்குங்கள். அனைத்தும் வெற்றியே தரும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே பாக்கெட்டிலிருந்து பணத்தை ஜாக்கிரதையாக எடுத்து செலவு செய்யுங்கள். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக காட்டுகின்றது. உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை எல்லாம் சற்று தள்ளி போடுவது நல்லது. இன்றைக்கி வேண்டாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஒரு 2-3 நாள் தள்ளி போடுங்க. வீடு வண்டி வாகன சம்பந்தமான விரய செலவுகள் வந்து போகும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். நீங்கள் இன்றைய தினம் இந்த விநாயக பெருமானை பற்றி கொள்ளுங்கள். தடைகள் எல்லாம் உடைப்பவர் அந்த வேழமுகத்தோன். வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும் என்று பாரதியார் பாடியிருக்கின்றார். ஆகவே அந்த வேழமுகத்தானை பற்றி கொள்ளுங்கள். எதிலும் வெற்றியே உண்டாகும். கவலையே வேண்டாம். இந்த நாள் சிறப்பாக நாளாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக காட்டுகின்றது. குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். குலதெய்வத்தை பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய குலதெய்வம் என்ன? ஐயனாரப்பனா, கருப்பண்ண சுவாமியா, காத்தாயி அம்மனா? உங்களுடைய குலதெய்வத்தை பற்றி கொள்ளுங்கள். குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் காட்டுகின்றது. உங்களுக்கு இன்று ஒரு யோகமான நாள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுகின்ற நாளாக காட்டுகின்றது. சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகுகின்ற நாள் இன்றைய நாள். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக காட்டுகின்றது. தந்தை வழி சொத்து கைக்கு வரும்.
புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாளாக காட்டுகின்றது. குழந்தை பாக்கியம், குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கெல்லாம் இன்றைய தினம் குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாளாக காட்டுகின்றது. ஆகவே மருத்துவரிடம் சென்று பரிசோதனைகள் செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு சத்சந்தான பாக்கியம் உண்டாகும். நவநீத கிருஷ்ண பூஜையை செய்யுங்கள், சத்சந்தான பிராப்தியிலே இருக்கின்ற தடைகள் எல்லாம் விலகி அந்த கண்ணபிரானுடைய அருளாலே உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும், சந்தோஷப்படுவீர்கள். அதேபோல் உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தை இன்றைய தினம் துவங்கினால் அது சுபமாக முடியும். சிலருக்கு புது வேலை வாய்ப்புகள் உண்டாக வாய்ப்பு இருக்கின்றது. நான் முன்பே சொன்னது போல் நவநீத கிருஷ்ணனை பற்றி கொள்ளுங்கள். இன்று நவநீத கிருஷ்ணனுடைய அருளாலே உங்களுடைய தடைகள் எல்லாம் விலகி சத்சந்தான பாக்கியம் உண்டாகும். சிறப்பான நாளாக காட்டுகின்றது இன்றைய நாள். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்று தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். நீங்கள் 2 தொழில்கள் செய்பவர்களாக இருந்தால் அந்த 2 தொழிலுமே நல்ல ஒரு முன்னேற்றமும் வருமானமும் அதிகரிக்கும். இன்னொரு வேலையை செய்யலாமா பார்ட் டைமாக என்று யோசிப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமெல்லாம் கைக்கு வருகின்ற ஒரு அற்புதமான நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நாளாக காட்டுகின்றது இன்றைய நாள். அல்லது சுபகாரியத்திற்கான பேச்சுவார்த்தைகளை இன்று துவங்கினால் அது நல்லபடியாக முடியும். வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே படித்துவிட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற கும்பராசி அன்பர்கள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுடைய ரெஸ்யூமை மெயில் செய்யுங்கள். உங்களுக்கு நல்ல இடத்திலே வேலைக்கான உத்தரவு வரும். அல்லது உங்களுக்கு இன்டர்வியூவுக்கு அழைப்பார்கள். சென்று வெற்றியோடு திரும்பி வாருங்கள். அடுத்த மாதம் முதல் சம்பளம் வாங்கி விடுவீர்கள். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாளாக தெரிகின்றது. கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றையெல்லாம் முற்றிலுமாக தீர்த்து விடுவீர்கள். பணம் பல வகைகளிலே வந்து பையை நிரப்பும். உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் ஏறும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் விலகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பெருமாளே என்று இன்றைய தினம் இந்த திருப்பதி ஏழுமலையானை பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் செய்கின்ற காரியங்களில் எல்லாம் வெற்றியே உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். இந்த நாள் மிக மிக சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆகவே புதிய தொழிலுக்கான முயற்சிகளை செய்யுங்கள். வெற்றியை தேடி வரும். உங்களை தேடி கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாளாக காட்டுகின்றது. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த கருத்து பேதங்கள் எல்லாம் மாறி அவரே உங்களோடு பேசுவார், அல்லது நீங்கள் அவரோடு பேசி பிரச்சனைகளை சரி செய்து கொள்வீர்கள். நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி தருகின்ற நாளாக இன்றைய நாள் காட்டுகின்றது. சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற நாளாக காட்டுகின்றது. கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வரக்கூடிய நாளாக காட்டுகின்றது. பதவி உயர்வு, வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். அதன் மூலம் உங்களுக்கு பொருளாதாரம் உயரும். நல்ல தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் தேடி வருகின்ற நாளாக இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். தந்தை வழி உறவுகள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். தொழில் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிந்து கெட்டிமேளம் கொட்ட நாள் குறிக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. சிலருக்கு தந்தை வழி அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகளெல்லாம் விலகுகின்ற நாள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற எல்லா வகையிலும்
மிக மிக சிறந்த நாளாக இன்றைய நாள் காட்டுகின்றது. ஆகவே மீனராசி அன்பர்களே, சந்தோஷமாக இந்த நாளை கொண்டாடுங்கள். நீங்கள் இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தீர்களானால் சுவாமிமலை முருகனை பற்றி கொள்ளுங்கள். தந்தைக்கு உபதேசம் செய்த அந்த சுவாமிமலை முருகனை பற்றி கொண்டு அவன் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். இந்த நாள் சிறப்பான நாள். 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். எல்லா ராசிகளுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.